நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். நீதியும் உண்மையும் அவரிடமே உள்ளது, அன்பும் இரக்கமும் அவருக்கே உரியது. நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு ஆராதனை செய்வோம், அவரை போற்றி துதிப்போம். அவர் ஒருவரே நம் மீட்பர், நம் மெசியா, நம் வாழ்வு, நம் உயிர் என்பதை உணர்ந்து கொள்வோம். அவரை அன்றி வேறு எவரும் நமக்கு விடுதலை தர முடியாது. அவரன்றி வேறு ஒரு மீட்பர் நமக்கு வாக்களிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்காக பாடுபட்ட தெய்வம். இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்காக சிலுவை சுமந்த இறைமகன். இயேசு கிறிஸ்து ஒருவரே சிலுவையில் இரத்தம் சிந்தி நமக்காக உயிரை தந்த தெய்வம். இந்த இறைவனை ஆராதனை செய்வோம், போற்றி புகழ்வோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்வோம். நம்முடைய குடும்பத்தை இயேசுவின் தூய இருதயத்திற்கு அர்ப்பணம் செய்வோம். நம் தொழில், வியாபாரம், முயற்சிகள், நாம் சந்திக்கிற மனிதர்கள் என எல்லோருக்காகவும் சிறப்பாக இவ்வேளையில் ஆண்டவருடைய திருப்பாதம் நின்று உருக்கத்தோடு செபிப்போம். இந்த தெய்வீக நற்கருணை ஆராதனையானது புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக சிறப்பாக செபிப்போம். ஆண்டவர் அவர்களுடைய வலி, வேதனை, துன்பங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தர வேண்டும். அவர்களுடைய நோய்கள் குணமாக வேண்டும். அவர்கள் நற்சுகம் பெற்று இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும். அவருடைய வேதனைகள், துன்பங்களை எல்லாம் இயேசுவினுடைய பாடுகளோடு ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனையில் சிறப்பாக நாம் செபிப்போமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 14 மற்றும் 15.
இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் சென்றபொழுது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதைக் கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, சமீபத்தில் எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உடல் நலம் குன்றி பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரிக்கு தேவ நற்கருணை வழங்குவதற்காக நான் அவருடைய வீட்டிற்கு சென்றிருந்தேன். அந்த சகோதரிக்கு வயிற்றில் ஒரு பெரிய கட்டி இருப்பதை சில நாட்களுக்கு முன்பாகத்தான் அவர்களுக்கே தெரிய வந்தது. அது புற்றுநோய் கட்டி, அது உடல் முழுவதும் பரவி இருக்கிறது. நிச்சயமாக அதிக நாள் அவர்களால் உயிர் வாழ முடியாது என்று மருத்துவர்கள் சொல்லி அவரை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள். அந்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட அந்த சகோதரிக்கு குறைவான வயதுதான். 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த சிறு வயதில் கூட அந்த பிள்ளைகளை தவிக்க விட்டு அந்த சகோதரி இறந்து போனதை, அந்த செய்தியை நான் கேட்டவுடனே மிகுந்த வருத்தப்பட்டேன், மிகுந்த துயரப்பட்டேன். இப்படி எத்தனையோ பேர் இந்த புற்றுநோயினால் இன்றைக்கு பாதிக்கப்படுகிற செய்தியை கேள்விப்படுகிற போதெல்லாம் ஆண்டவர்தான் அவர்களுக்கு சுகம் தர வேண்டும், அவர்களை குணப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் எனக்குள் தோன்றியது. வயிற்றில் கட்டி, குடல் பகுதியிலே புற்றுநோய் பாதிப்பு, தொண்டையில் கேன்சர், நாக்கில் கேன்சர் என்று சொல்லுகிற போதெல்லாம் மிகுந்த வேதனையை, துன்பத்தை தருவதாக இருக்கிறது. ஏன் இரத்தத்தில் புற்றுநோய் வருகிற நிலையில் இன்றைக்கு ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர்தான் அவர்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டும், அவர்களை திடப்படுத்த வேண்டும், அவர்களின் வேதனை, அவர்களின் துன்பங்கள், துயரங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு ஆண்டவர் அந்த கட்டி இருக்கிற பகுதியில் எங்கெல்லாம் அந்த புற்றுநோய் பரவிக்கொண்டிருக்கிறதோ அந்த இடத்திலே ஆண்டவருடைய ஆணி பாய்ந்த கரங்கள் தொடுகிற போது இயேசுவினுடைய இரத்தத்தினால் இதோ அந்த அன்பு சகோதரனை, அந்த அன்பு சகோதரியை ஆண்டவர் குணப்படுத்தும்படியாக, ஆண்டவர் அவரை எழுப்பும்படியாக, ஆண்டவர் அவருக்கு ஆரோக்கியத்தை, நற்சுகத்தை தந்து அந்த குடும்பத்தின், அந்த பங்கு திரு அவையின் அவர் வாழ்கிற அந்த உற்றார் உறவுகளுக்கு மத்தியில் ஒரு சாட்சியாய் எழுந்து நிற்கும்படியாக இந்த வல்லமையுள்ள ஆராதனையில் அப்பேற்பட்டவர்களை கொண்டு வருகிறோம். ஆண்டவர் திருமுன்னிலையில் வைக்கிறோம். அவர்களுக்காக உருக்கத்தோடு செபிக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மீது தங்க, அந்த ஆவியின் வல்லமை அவர்களால் நிரப்பப்பட்டு அவர்களுக்கு இருக்கிற அந்த கொடிய வியாதி நீங்கும்படியாக சிறப்பாக வேளையிலே உருக்கத்தோடு ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் செபிப்போம். என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா என்கிற பாடலின் வழியாக நற்கருணை இறை ஆசீர்வாதத்தை பெறவும், புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் சகோதர சகோதரிகளுடைய நற்சுகத்திற்காகவும் மன்றாடுவோம்.
இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. உயிரவை எண்ணியே உள்ளம் ஏங்குதே. உயிரை எழுந்து வா. உயிரை எழுந்து வா. இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, எனக்கு யாரும் இல்லையே ஆண்டவரே, இப்படி கைவிடப்பட்ட நிலையில் நிர்கதியாக துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய நிலை எனக்கு வந்திருக்கிறதே என்று அழுது புலம்பிக் கொண்டு ஒவ்வொரு நாளும் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை, என் அன்பு சகோதரியை தொட்டு அரவணைத்து ஆண்டவரே, உம்முடைய அன்பினால், உம்முடைய இரக்கத்தினால் அவர்களை பாதுகாக்கும்படியாக, அவர்களுக்கு சுகம் தரும்படியாக, அவர்களை நலமாக்கும்படியாக உருக்கத்தோடும் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து வேண்டி மன்றாடி செபிக்கிறோம் ஆண்டவரே. அனைத்து காக்கும் தாயின் அன்பு ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். அனைத்து காக்கும் தாயின் அன்பு ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். ஆனால் இயேசுவே உம் அன்பு கழி உண்டோ. ஆனால் இயேசுவே உம் அன்பு கழி உண்டோ. அன்பே எழுந்து வா. இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில், சோர்ந்து போய் தளர்ந்திருக்கிற இந்த சூழ்நிலையில், உடலில் எல்லாம் வலி வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிற தருணத்திலும் கூட பிறர் நம்மை எள்ளி நகையாடுவார்கள், பிறர் நம்மை இழிவாக பேசுவார்கள், நம் மனதை காயப்படுத்துவார்கள், புண்படுத்துவார்கள், நம்மை மனநோகம் செய்வார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அந்த வேதனைகளை, அந்த துன்பங்களை, பாடுகளை இயேசுவோடு ஒப்பு கொடுப்போம். இயேசுவிடத்திலே அர்ப்பணம் செய்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்திலே நமக்கு யார் ஆதரவு? இந்த உலகத்திலே நமக்கு யார் துணை? இந்த நற்கருணை ஆண்டவரை விட்டுவிட்டார், இந்த தேவனை விட்டுவிட்டார், நம்மை படைத்தவரை நாம் விட்டுவிட்டால் வேறு யார் நமக்கு துணையாக இருக்க முடியும்? அவரே நம் கதி, அவரே நம் நிம்மதி, அவரே நம் வாழ்வு, அவரே நம்முடைய நற்சுகம் என்பதனால் அவரை பற்றிக் கொள்வோம். நம் துன்பத்தில், நம் வேதனையில் உறுதியாய் சிக்கென அவரை பற்றிக் கொண்டு உருக்கத்தோடு ஆண்டவருடைய அருளுக்காக வேலையில் மன்றாடி செபிப்போம்.
கொஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் இங்கு பல உண்டு. தன்னலமே உருவெடுத்து உவப்பும் நாட்டுண்டு. கொஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் இங்கு பல உண்டு. தன்னலமே உருவெடுத்து உலவும் நாட்டுண்டு. ஆனாலே சுவே நன்னண்பன் நீரன்றோ. ஆனாலே சுவே நன்னண்பன் நீரன்றோ. இனிய நண்பா எழுந்து வா, என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. உன் உறவை எண்ணியே உள்ளம் ஏங்குதே. உயிரே எழுந்து வா, உயிரே எழுந்து வா. என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. எசாயா 41:10. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்கிறார். திருப்பாடல் 62:8. மக்களே, எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளது திறந்து கொட்டுங்கள். கடவுளே நமக்கு அடைக்கலம் என்கிறது. இணை சட்டகம் 31:6 இறைவார்த்தையில், வலிமை பெறு, துணிவுகொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்வார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்கிறது இறைவார்த்தை. திருப்பாடல் 18:2. ஆண்டவர் என் கற்பாரை, அவரே என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலை அவரே. என் கேடையும் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை அவரே என் அரண் என்கிறது. நம்மையும் நம் குடும்பத்தையும் இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும், எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனத்தையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அநாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசீர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமீன். இயேசுவின் தூய இருதயமே, இயேசுவின் தூய இருதயமே, இயேசுவின் தூய இருதயமே, தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி செபிப்போம். தாழ்வு பணிந்து ஆராதிப்போம். பழைய நியமம் நுழைவுள்ள
அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருவோம் புலங்களாலே மனிதர் நிகழை அறியலாம் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுவார். பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது.